அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, மாலை 7:30 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு நன்றி. இன்றைய தினம் 1379வது நாளாக இத்தலத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். அதற்கு நன்றியுரை கூறிய பின் அன்றிரவு சிறப்பு பிரதம நிகழ்வான சிறப்பு பேச்சு நிகழ உள்ளது. ஜூம் கல்ச்சர் நேவிகேட்டிங் எசென்ஷியல்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ற தலைப்புடன் உள்ளது. முன்னரும் இந்த பேச்சு அமைந்திருந்தாலும் அந்த கேள்விகளை முன் அறியத்தர இருக்கிறது என்னவென்றால், இந்த கல்ச்சர் என்பது வாழ்வியலின் உள்ளடக்கமே. தியானம், லிவிங் மைண்ட்ஃபுல் என்பதெல்லாம் அவற்றுடன் தொடர்புடையனவே. அதனையும் உள்ளடக்குவதாக இந்த பேச்சு அமையும் என்று கூறி அதைத் தொடர்ந்து கலந்துரையாடலும் அறிவித்தலுடன் இடம்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி இப்போதைய தியானத்தை கனடாவில் இருந்து ஆனந்தி பாரதாசன் மாஸ்டர் வழி நடத்துவார். நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் தலையை நிமிர்த்தியும் முதுகை நேராகவும் அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி மடி மீது கோர்த்து வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை துறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம்.
இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நன்றி உரை. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாகச் செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, யூ தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தளத்தை தமது அயராது உழைப்பினாலும் அன்பினாலும் தங்கு தடையின்றி நடத்தி செல்லும் ஒருங்கிணைப்பாளர்களான திரு ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், திருமதி அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர்ஸுக்கும் அத்துடன் அவர்களுடன் உறுதுணையாக நின்று பல வகைகளில் உதவி செய்து கொண்டிருக்கும் உதவியாளர் மாஸ்டர்ஸுக்கும் எமது எல்லோர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இப்பொழுது சிறப்பு பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் நேரம். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டருக்கு அறிமுகம் இத்தளத்தில் தேவையில்லை. இத்தளத்தில் அவர் அநேக சிறப்புரைகளை ஆற்றிக்கொண்டு வருகின்றார். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் ஓய்வு பெற்ற மனநல மருத்துவ நிபுணர். ஓய்வு பெற்ற பின் மனம் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு புத்தகத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்டு அதை தமிழில் எமக்கு தொடராக கூறிக்கொண்டு வருகின்றார். அத்துடன் மற்ற பேச்சாளர்களின் சிறப்புரைக்கு அருமையான கருத்துக்களை வழங்குவதில் வல்லவராக இருக்கின்றார். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் இன்று நேவிகேட்டிங் ஜூம் கல்ச்சர், எசென்ஷியல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது ஜூம் என்ற செயலியின் பண்பாடு அல்லது செயற்பாடு பற்றியும் அதில் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றியும் சிறப்பு பேச்சை வழங்க உள்ளார். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், இப்பொழுது இத்தளம் உங்களுடையது. உங்கள் பேச்சை தொடங்குங்கள். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். நீங்களே நன்றியுரையும் வழங்கி என்னை அறிமுகம் செய்து வைத்ததற்கு அனைவருக்கும் வணக்கம். அங்கே மீண்டும் இன்னொரு தடவையாக இன்று எனது உரையை வழங்க சந்தர்ப்பம் அளித்தமைக்கு இந்த இணையதள அமைப்பாளர்களுக்கு முதலில் நன்றி. வழக்கத்தில் நான் மனம் சார்ந்த தலைப்புகளுடன் தான் பேச்சுகளை வழங்கினேன். இந்த முறை வேற அமைவதற்கு காரணம் ஒன்றுமில்லை. ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் இதை பற்றி நீங்களும் பேச வேண்டும் என்று ஏற்கனவே எனக்கு கேட்டிருந்தார். முன்பும் இதே தலைப்பில் 2-3 தடவை பேசியிருக்கின்றார்கள் மற்றவர்கள். அப்போ அதே கருத்துக்களை மட்டும் நான் முன்வைக்காமல் வேறு விதமாக அணுகுவோம் என்று யோசித்தேன். தலைப்பில் ஒரு சில மாற்றம், நான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு போடைகளை ஜூம் கல்ச்சர் என்று மாற்றம், டோன்ட் ரெண்டு மட்டும் தான் போட்டினான், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று. ஆனால் இந்த கல்ச்சர் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கலாச்சாரம் என்று. அப்போ நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கல, எனக்கு ஈத்தோஸ் என்ற ஒரு சொல்லும் நினைவில் வந்தது. அப்போ ஈத்தோஸ் என்பது அத்தியாவசியமான கலாச்சாரத்துக்கு அத்தியாவசியமான ஒன்று. அது அறநெறி கோட்பாடு என்று தமிழில் போட்டுக்கிறார்கள். அப்போ கலாச்சாரம் சொல்லிக்கிறேன் என்று சொன்னால் இந்த அறநெறி கோட்பாடுகள் அவசியம். சமயத்தில் எவ்வளோ அறநெறி கோட்பாடுகள் இருக்கின்றன.
இருப்பினும் ஏன் இந்த சமுதாயமோ கல்ச்சர் என்று திரளிவாக இருக்கின்றதற்கு காரணங்கள் இருக்கின்றது. அதை பற்றி நான் இங்க பேச வரவில்லை. அதனுடைய நான் இதை வேறு விதமான அனுபவத்துடன் இந்த பவர் பாயிண்ட் நான் இப்போ ஷேர் பண்ண போகின்றேன். வருதா எல்லாருக்கும்? எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் பார்க்கலாம். ஓகே. போன முறை ஒரு பேச்சு கொடுத்ததா? ஓகே, ரைட். இப்போ இந்த தலைப்பை கொஞ்சம் மாற்றி விட்டதுக்கு என்ன டூஸ் அண்ட் டோன்ஸ் பற்றி முன்பும் பேசியிருக்கின்றார். அதை டச் ஆன் இட். அப்போ ஜூம் மீட்டிங்னு சொல்லிக்கல மீட் அப்ஸ் வெப் கான்ஃபரன்சிங் பிளாட்ஃபார்ம். நான் ஆங்கிலத்தில் முழுதும் டைப் பண்ணினேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அது ஃபவுண்டட் பை எரிக் யுவான் என்று சிஸ்கந்தராஜா மாஸ்டர் அடிக்கடி மென்ஷன் பண்ணி அவருக்கு நாங்கள் நன்றி உணர்வாக இருக்கணும் என்று சொல்வார்கள். அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவர் செஸ்கோ ஆர்கனைசேஷன் என்ற ஒரு இன்டர்நெட் ஐடி இதில். ஆனால் இதை லான்ச் பண்ணது 2 இயர்ஸுக்கு பிறகு. அந்த டைம்லேயே முன்பே இந்த ஸ்கைப் என்ற மூலம் இதே மாதிரியான தளங்கள் இருந்தன. அதோட இந்த ஜூமில் இன்னும் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கின்றது. எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது. அது தெரிந்தவர்களால் அதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அது வந்து சுருக்கமாக சொல்ல போனால் அது எனி ஒன் கேன் செட் இட் அப் டு 100 பேருக்கு 40 நிமிடம் வரை. அதுக்கு மேலே என்றால் ஒரு சந்தா சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண வேண்டி வரும். ஐ ஹோப் ஐ எம் சேயிங் இட் கரெக்ட்லி. அடுத்ததாக இந்த கல்ச்சர் அண்ட் ஈத்தோஸ் என்று சொன்னான். அதாவது இதை செட்டப் எத்திக்ஸ்ன்னு சொல்வார்கள். அதை ஒரு தத்துவமாக வைத்து மக்களுடைய பிஹேவியர் எந்த ஒரு குரூப்பாக எடுக்கலாம். ஒரு குரூப் என்றாலும் சரி, இது உதாரணமாக எடுக்கலாம், அல்லது ஒரு ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ், அல்லது ஒரு கம்யூனிட்டி, சமுதாயம் என்றும் எடுக்கலாம். இந்த 2 காரணம். ஒன்று வந்து ஒழுக்கம், மற்றது அஸ்பிரேஷனும் அஸ்பயர் பண்ணுறன்றது தான். சரியான தமிழ் கிடைக்கவில்லை. எதிர்பார்ப்பு என்று போட்டிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம், வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற எதிர்பார்ப்பு. இப்போ இதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அல்லது அடிப்படையாக இருக்கிறதுன்னு சொன்னால், நாங்கள் எங்களை திருத்தினால் உலகம் தானாக திருந்தும். அப்போ அதுக்கு தான் நாங்கள் ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வது. இது என்ன மாதிரி நாங்கள் எங்களோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை செய்கிறோம் என்று பார்த்தால், இதை எத்தனையோ வித சொற்களாக பாவித்து சொல்கிறார்கள். நோயிங் யுவர் செல்ஃப் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் எங்களுக்குரிய இருக்கிற குறைகள் குற்றங்களை நாங்கள் முதல் அறிய வேண்டும். செல்ஃப் இன்கொயரி என்று சொன்னாலும் அது லேஸ் இல்லை. சில வேளை மற்றவர்கள் சுட்டி காட்டுவதன் மூலம் தான் நாங்கள் அதை அறியலாம். அதனால் நாங்கள் ஒரு நாளும் கோவிக்கக்கூடாது. சொன்னால் நாங்கள் முதல்ல அது அப்படியாண்டு ஆராய்ந்து போட்டு, இல்லாவிட்டால் உங்களுக்கு கோபம், எங்களுக்கு யாருக்கும் கோபம் மாறுறது தான். அதாவது ஒன்று. மற்றது இந்த கோட்பாடு என்று சொல்லிக்கல பிரின்சிபல்ஸ், அவையெல்லாம் ஒரு நம்பிக்கை அளவில் வந்து முன்வைத்தது தான். அது எங்களுடைய அறிவோடு சேர்ந்து இருக்கின்றது. காலப்போக்கில் அது சில வேளை நாங்கள் அதை ரிவைஸ் பண்ணணும். ஏனென்று உதாரணமாக சொல்ல போனால், முன்றைய காலத்திலேருந்து விவாகரத்து என்றெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மறுமணம் எல்லாம் முடியாது. உடன்கட்டுகள் என்றும் இருந்தது. அதோட பாலிய திருமணம் எல்லாம் இருந்தது. அதோட இந்த தவறு செய்தவர்களுக்கு பெரிய பாரிய குற்றம் என்றால் தூக்கு தண்டனை, சிறைவாசம், கசையடி என்றெல்லாம். இப்பொழுதில் அதை விட்டுட்டு கம்யூனிட்டி சர்வீஸ் என்றுதான் கூட வரவேற்று, டிபெண்ட்ஸ் ஆன் த கிரைம். மற்றது இந்த சாதி பிரிவுகளும் ஓரளவு இந்த தத்துவம் அது வந்து என்னென்ன எனக்கும் தெரியவில்லை. குலத்தளவில் தான் குணம் என்று ஒரு தத்துவம் இருக்கின்றது. ஆனால் அப்படி என்று இல்லை. ஸோ இவையெல்லாம் காலப்போக்கில் நாங்கள் ரிவிஷனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அடுத்தது இந்த செட்டிங் என்று சொல்லிக்கல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், எஜுகேஷன், ட்ரைனிங், அது ஒரு பள்ளிக்கூடத்து லெவலில் நுழைக்கலாம், யூனிவர்சிட்டியில், அல்லது இப்படி ஒரு இன்ஃபார்மலான முறையிலையும் வைக்கலாம். ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்,
ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். மற்றது இந்த சோஷியல் கேதரிங் சப்போர்ட் குரூப். இப்போ எங்களோட குரூப் வந்து ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் என்ற நோக்கத்தில் இருக்குது. ஆனால் சில அதில் நான் கவனிச்சிருக்கேன், ஒரு சோஷியல் கேதரிங் சப்போர்ட் குரூப்பாக இருக்கின்றது, தவறு இல்லை. ஆனால் இந்த ஸ்பிரிச்சுவல் என்பதற்கு வரைவிலக்கணம் சொல்ல கஷ்டம், ஏனென்றால் எத்தனையோ விதமாக இன்டர்பிரட் பண்ணுகிறார்கள். ஆனால் இது எல்லாம் வந்து ஒரு, நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன், கன்செப்ட்ஸ் தான், கருத்தளவில் ஒரு நம்பிக்கை. ஆனால் அது இனி முன்னேற்றம் என்று சொல்லியிருக்கல, அதை நாங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டும், அதுக்குரிய தெளிவு தேட வேண்டும். திருக்குறளையே நான் இதையும் சொல்லியிருக்கிறேன் பல தடவை, மெய் உணர்தல்ல போட்டிருக்கிறேன், கோட்பாடுகள்ல தெளிவான சொல்லி. அதோட நான் வந்து இந்த தளத்துக்கு வர முதல் ஒரு சீரீஸ் ஆஃப் டாக்ஸ் ஃபாலோ பண்ணேன் லண்டன் வேதாந்த சொசைட்டியில. அது வந்து ஒரு புத்தகத்தை முன்வைத்து, அந்த புத்தகத்தின் தலைப்பே ஃபால் ஆஃப் ஹியூமன் இன்டெலெக்ட்னு சொல்லி, மனிதனுடைய புத்தியை விழுந்து கொண்டு போறான்னு சொல்லி. மற்றது இந்த ஓஷோன்ற ஒரு சமீபத்தில் அது கேம் அக்ராஸ், யாரும் சொல்ற இந்த நம்பிக்கை வந்து அறிவுக்கு ஒரு விஷமாக சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட், அது அப்படியே எடுக்கக்கூடாது, ஓரளவு உண்மை என்றுதான் எடுக்கணும், ஆனால் அப்படியே எடுத்து என்று அவசியம் இல்லை. இதுல அடிப்படையா இருக்கிறது வந்து அடுத்தது முன்பு நான் ஒரு முறை இந்த ஒர்க் பண்ற டைம்ல சொன்னார்கள், நெவர் அட்டெண்ட் a meeting that has no agenda, ஒரு கிளியர் பர்பஸ் இல்லாட்டி. அப்படி இல்லாட்டி நாங்கள் சும்மா ஒரு டைம் வேஸ்டா தான் போகிறது. அது இந்த செய்முறையில வந்து ஹயரார்க்கின்னு சொன்னா சேர்மன் இதில் ஆர்டர்ல இருக்கும், அல்லது ஒரு டெமோக்ராட்டிக்கா இருந்தாலும் நாங்கள் ஷேர் பண்றோம், மாடுலேட்டருக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். பட் இது நேரடியாக வாழ்ற மீட்டிங் மாதிரி தான் நாங்கள் எங்களோட ஸ்க்ரீன்லேயும் எங்களோட அப்பியரன்ஸும் நாங்கள் பிஹேவ் பண்ணுறதுலாம் அமையணும். மீட்டிங்கில் நீங்கள் கோப்பி குடிச்சோ சிகரெட் குடிச்சோ, சிகரெட் இல்லை செய்து கொண்டிருக்கலாது. அதே நாங்கள் அது மட்டும் இல்லை, நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறது ஆன்லைனில் ஷேர் பண்ணுறதும் மனதில் இருக்க முடியும். அப்போ நீங்கள் அதை சரியான முறையில் செட்டப் பண்ணி வீடியோ ஸ்க்ரீனில் வரத்தக்கத ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டும். அதே மாதிரி தான் இந்த ஆடியோவும் தேவையில்லாத நேரத்தில் மியூட் பண்ணி போட்டு பேருந்து அன்மியூட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இந்த கண்டாக்ட்னு சொல்லிக்கல, நாங்கள் இதில் கை உயர்த்தி போட்டு பேசுறது ஒரு நல்ல ஒரு பழக்கம். அப்போ நான் முந்தி ஒரு முறை நான் ரியல் மீட்டிங்லேயே ஒரு ஆள் கை உயர்த்தினேன். அப்போ நான் சொன்னேன், நீ என்ன ஜூம்லேருந்து வந்து படித்த பாடம்னு சொல்லி. அது ஒரு நல்ல ஒரு பாடம் என்றால் சொல்லுவார் இல்லை, ஒன் டாங்கி அட் டைம்னு சொல்லி. வீடியோ போடுறதோ பண்ணுறதுன்றது விவாதம் இருக்குது. இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்ல போனால், நிஜமான கூட்டத்தில் நீங்கள் நித்திரை அடிக்கலாம், அடித்தால் அது பேச்சாளருக்கு கோபம் வந்து விட்டுரும். இதில் நீங்கள் அப்படியா ஃபீல் ஸ்லீப்பி, யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் த வீடியோ. மற்றது நான் ஒன்று கவனிச்சிருக்கேன், சில பேர் வந்து கருத்தை கொடுத்து போட்டு வீடியோ ஆஃப் பண்ணுவார். அதில் தவறு இல்லை, பட் தே மஸ்ட் லிசன். ஏனென்றா இதில் நாங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் மற்றவர்கள் கருத்தையும் கேட்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் முடிய மட்டும் இருந்தால் நல்ல, ஏதோ காரணத்துக்காக போகணும்னா வெளியே பண்ணலாம். கடைசியில் முடியக்கலாது வந்து வீடியோ போட்டுட்டு வணக்கம் சொல்றது ஒரு குட் பிஹேவியர். மற்றது குரூப் பிஹேவியர் ஒரு ஸ்லைட் போட்டிருக்கிறேன், அது நான் இதை பற்றி அதிகம் பேசவில்லை. எந்த ஒரு குரூப்பும் வந்து லைக் மைண்ட் சொல்லிக்கலாம், அதே விதமான எண்ணமுடையவர்கள் வந்து ஒரு இணக்கமாக இன்டராக்ட் பண்றதுதான் நல்ல ஒரு விளைவை தரும். ஆனால் டிஸ்அக்ரிமெண்ட், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அப்போ நாங்கள் அது அக்ரி டு டிஸ்அக்ரி என்ற முறையில் கூட்டத்தை முடிக்கணும். அதுக்கு மேலே தேவை என்று சொன்னால் நாங்கள் கூட்டத்துக்கு இந்த முடிஞ்ச பிறகு அவுட் சைடில் சொல்லி அப்படி கழிச்சுதான் இல்லை. மற்றது இது வந்து ஒரு கட்டாயமான தேவை, ஒரு நாளும் யூ ஆர் ராங்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்டா அதை நாங்கள் தீர்ப்படுத்தி விடுவது, அப்போ தவிர்க்க வேண்டும். பெட்டர் டு சே தேர் இஸ் மோர் டு கன்சிடர் ஹியர், அல்லது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு பொலைட்லியா சொல்லலாம். அதை நாங்கள் ஒரு விவாதம் வந்து எடுக்கக்கூடாது. இதில் இந்த பேச்சாளருக்கும் ஒரு ரோல் இருக்குன்றதை நான் அடுத்த இன்னொரு ஸ்லைடில் போட்டிருக்கிறேன். எந்த ஒரு குரூப்லையும் சில வேளை சப் குரூப் ஃபார்மேஷன் இருக்குது. அதாவது இந்த கருத்து வேறுபாடு என்று வச்சிருக்கிறவர்கள் அதை வெளிப்படுத்தாமல் சிறு குரூப்பாக அவுட் சைட் தே மைட் மீட். அது தவறென்று இல்லை, ஆனால் அந்த அஸ்பிரேஷன் சொல்லி அஸ்பயர் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான முறையில் அப்படி சப் குரூப் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தால் தட் மீன்ஸ் ஒரு கருத்து பிளவுகள் வருதுன்றதுக்காக இட்ஸ் நாட் நைஸ். இது அது வந்து சில வேளைகள் ஒரு ரிபெலியஸ் பிஹேவியராக வரலாம் சில வேளை. எனிவே,
இது வந்து வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி என்ற எதிர்நோக்கு. இந்த எஜெண்டான்னு நான் சொன்னது ஏற்கனவே இருக்கு. மெடிடேஷன், அதுக்கு பிறகு பேச்சு, சித்தராஜா வரவேற்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் என்று சொல்லி, அதான் இதுல சிறப்பு. மற்றது ஃபீட்பேக். PSSM கைட்லைன்ஸ்ல சுவாத்தியாயம் நான் தமிழ்ல சுவையான அத்தியாயம் என்று வச்சிருக்கிறேன், மறக்காம இருக்கிறதுக்காக. அப்ப அது வந்து பேச்சளவுல இருக்கலாம், படிக்கிறதுல புத்தகத்துல இருந்து இருக்கலாம். சத் சங்கன்றதெல்லாம் சமஸ்கிருத வேர்ட். அதுதான் இந்த கலந்துரையாடல் என்று சொல்லிக்கல. தியானம் என்றதும் அந்த PSMல போட்டிருக்கிறது தான் நான் அப்படி இங்கிலீஷ்ல அடிச்சிருக்கிறேன். இந்த மெடிடேஷன் என்றது அதுக்குமே விதவிதமான விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் செய்யற தியானம் சுவாசத்தில் கவனம் எடுக்கிறது. நான் இந்த சொல்ல இப்ப பார்க்க துவங்கி இருக்கிறேன், மெடிடேட்டிவ் மோட் என்று சொல்வது. இதுவும் இந்த மைண்ட்ஃபுல் லிவிங் என்று நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு 10 டாக்ஸ் இருக்கின்றது, 2 நடந்து விட்டது. அதுல இந்த ப்ராக்கெட்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்ல போட்டிருக்கேன். அதை பற்றி ஒரு ஸ்லைட்லேயும் போடுவேன். இது மெடிடேஷன் என்று தியானம் என்று திருக்குறள்ல இல்லை. தவம் என்ற அதிகாரத்துல பெனன்ஸ் என்று ஆங்கில சொல்லுக்கு விதவிதமான அர்த்தங்கள் போட்டிருக்கிறார்கள். அதாவது நாங்கள் தவறு செய்தால் ரிப்பைன் பண்றது, அது எல்லாம் அதுக்கு கீழே வருது என்று சொல்லி ஆங்கிலத்தில் கண்டெம்ப்ளேஷன் என்று சொல்லி இருக்கின்றது. அதுக்கும் சரியான தமிழ் பார்க்க போனா ஆழ்ந்த சிந்தனை என்று சொல்கிறார்கள். ஆனால் அது வந்து ஒரு பாசிட்டிவான சிந்தனையா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. இந்த பினான்ஸ்ல நாங்கள் தவறு செய்தா அதை யோசிக்கிறது, அந்த வகையில எந்த ஒரு கேரியர் எடுத்தாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை. ஆக்கப்பூர்வமான சிந்தனை பாசிட்டிவ், அழிவுபூர்வமான தான் நெகட்டிவ். ஸோ இன்றைக்கு காலையில் அதை பற்றி ஒரு பேச்சே நடந்தது, நெகட்டிவ் திங்கிங் என்ன பாசிட்டிவ் ஆக்கலாம்னு சொல்லி. நான் 2 ஸ்லைடை போட்டிருக்கேன் இதுக்கு பிறகு. என்ன இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது, சைலன்ஸ் இஸ் ஆல்சோ கன்வர்சேஷன், ராமண மகரிஷி என்று. அடுத்தது ஸ்லைட் வந்து யோகசுவாமி என்று, மெடிடேஷன் இஸ் சைலன்ஸ். இஃப் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் ரியலி நோ நத்திங், தென் யூ வில் ட்ரூலி மெடிடேட்டிங். இதை ரெண்டையும் பார்த்தோன்னே எனக்கு குழப்பம் தான் வந்தது. என்ன சைலன்ஸ்ல என்ன கன்வர்சேஷன் பேருந்து எனக்கே விளங்கிட்டுது. இதை என்ன மாதிரி நான் பார்க்கணும்னு சொன்னால் மற்றொரு வரையும் பார்க்கலாம். ரெலவன்ஸ் மெடிடேஷன் டேக்கில் சைலன்ஸ் இஸ் கன்வர்சேஷன் இஸ் ஒரு இன்னர் டயலாக், எங்களுக்குள்ளே ஒரு சம்பாதிக்கிறது. இப்போ நான் இது கருத்து சொல்லும் போது சொல்ல வேணுமா, நான் எல்லாம் எழுதுறது, என்ன எழுதி போட்டு தேவையில்லை, வெட்டுவேன் அல்லது தேவையில்லை அல்லது இந்த ஆர்டர் சொல்லணும்னு சொல்லி. அப்போ வாட் டு சே, வாட் நாட் டு சே. அப்போ மெடிடேஷன் பிகின்ஸ் என்று சொல்லிக்கல சைலன்ஸ் என்றதுக்கும் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கின்றது. அதாவது நாங்கள் வந்து மெடிடேட்டிவ் மோடுன்றதான் நாங்கள் எந்த விஷயத்தையும் புதுசாக பார்க்கல அல்லது கேட்கல, புதுசாக என்று மட்டுமே இல்லை. அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை மறக்கிறன்று இல்லை, அது வந்து நாங்கள் இப்போ கேட்கறத இந்த விதத்திலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி செய்யறதால நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம். இது என்ன நான் தெரிஞ்சது தான் இவர் பேசுகிறார் அல்ல இதில் விட எனக்கு கூட தெரியும். இதெல்லாம் வந்து மெடிடேஷனுக்கு உதவாது. அதுதான் அந்த சைலன்ஸ்ன்றது அர்த்தம். இந்த பயஸ் என்று வரைக்கும் நாங்கள் சில உள்ள கருத்தையே தவறாக அறிந்து விடுவோம். எங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ் வந்து பிழையான நாலேஜ் என்று சொன்னா இவர் சொல்றதே நாங்கள் பிழையான முறையெல்லாம் எடுத்துக்கொள்வோம் அல்லது டிஸ்மிஸ் பண்ணி விடுவோம். இந்த தீர்ப்பு ஜட்ஜிங் சொன்னது நாங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அது வாழ்க்கையிலே இந்த சில கட்டங்கள்ல நாங்கள் ஏதாவது தீர்ப்பு எடுக்க வேண்டி வரும். அதாவது இது வந்து as long as எங்கட ஒரு ப்ரெஜுடிஸ்ன்னா எல்லாருக்கும் தெரியும். இல்லை இப்போ முஸ்லீமான இருக்கிற எல்லாரும் டெரரிஸ்ட் எடுக்க இயலாது. அதே மாதிரி தான் நெகட்டிவான முறையில எண்ணம் அல்லது நாங்கள் அதை வெளிப்படுத்தவும் கூடாது, ஆக்ஷனாயும் காட்டக்கூடாது. as long as it is not there, you can make a judgment and keep it yourself. மனதில் வைத்திருக்கிற எந்த வித தவறும் இல்லை. அப்போது நான் போடையில் அந்த ரெலவெண்ட் ஸ்பீக்கர் என்று சொன்னான். அதாவது இந்த ஸ்பீக்கர்ஸ் சில பேருடைய நோக்கம் எனக்கு விளங்குறீர்கள், அவர்கள் பேசுவதற்கு மட்டும்தான் வருகிறார்கள். அது தவறன்று இல்லை. நாங்கள் கொஞ்சம் பேர் இளைப்பாறினவர்கள், மற்றவர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஆனால் விடுமுறை நாட்களேயாவது வரலாம். அப்படி வருவதாக தெரியவில்லை, ஒரு 2 பேரை தவிர. மற்றது எல்லாம் ஏற்கனவே சொன்னது செட்டிங்கள்.
மற்றது இந்த பேச்சையும் அவர்கள் வந்து டைம் வந்து கொடுக்கணும். அப்பதான் ஃபீட்பேக் நல்லா நடக்கும். அவர்கள் பேசுறதுக்கு மட்டுமில்லை, ஃபீட்பேக் டைம்லயே ஒரு சிறு சிறு பேச்சாக பேசி கொண்டு போவார்கள். எனக்கு சிரிப்பு தான் தருகிறது. பிகாஸ் ஐ லவ் டு டாக் போல இருக்குது. Anyway, I don't want to say anything bad about those people, but அதோட அவர்கள் ஓப்பன் மைண்டோட இருக்கணும். டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, நாட் டு பி டிஃபென்ஸ் பண்ணுவார்கள். எனக்கு தெரியும் சீனியரான ஆட்களே டிஃபெண்டிங் சொல்றதுக்கு ஆங்கிலத்தில் அவர்கள் ஃபீல் பண்றார்கள், தாங்களோட கருத்தை டிஃபைன் பண்ணணும். அப்படி என்ன நான் யோசிச்சேன். அதே ஆட்டிடியூடு தான் அவர்கள் அந்த அறிவை பெற்றார்கள் என்று சொன்னா, கலந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாம படித்ததே திருப்பி எங்களுக்கு சொன்னா அதுதான் அறிவால் அறிவு என்று சொல்றது. அவர்கள் எங்கேயோ கேட்டுறது, அவர்கள் எங்கேயோ படித்தது எங்களுக்கு சொல்றார்கள், நாங்களும் அப்படியே கேட்டு அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கொண்டு போகின்றோம். இதுதான் க்ளோஸ் மைண்ட் என்று சொல்றது. அதாவது அந்த எங்களை இருக்க தகவல் எல்லாம் சீல்டா இருக்கின்றது. எங்க இருக்கிற தகவல்கள் தான் எங்கள் அறிவை வருகின்றது. அது ஒரு பிரச்சனை தான். எனிவே, பிரச்சனை இல்லை, இஸ் நாட் ஐடியல். மற்றது இந்த வேதாந்த சொசைட்டியில நான் ஃபாலோ பண்ணிக்கல அந்த பேச்சாளர் சொன்னேன், 3 விதமான கருத்துக்கள் கூறுவ இருப்பார்களாம். ஒரு சாரார், அது அடுத்த ஸ்லைட்ல வருதுன்னு நினைக்கிறேன், இந்த நாலேஜ் என்பது தேங்கி இருக்கக்கூடாது, அது விருத்தி அடைந்தாத்தான் அது விவேகமா வரும். இந்த ஃபீட்பேக்ல இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. சில பேர் சொல்வார்கள், எனக்கு இது சொல்ல வேண்டும் போல இருக்குன்னு சொல்லி. அதை they can't even refrain from saying it. அப்ப எங்க மௌனம் போயிட்டுதுன்னு நான் யோசிக்கிறது. இந்த 3 ரூல்ஸ் என்று போட்டிருக்கேன். இது வந்து ஒரு காசிப்பான சினாரியோல தான் வந்து எங்கேயோ பார்த்து நான் இவர் போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டெப் போய் கதைக்க போய்க்கல கேட்டேன்னா, நீங்க சொல்ல போறது, நான் 3 கேள்வி கேட்க போறேன். முதலாவது, நீங்க சொல்ல போறது நல்ல விஷயமான்ட்டு. இல்லையண்டா, சரி, இது நீங்க சொல்ல போற விஷயம் என்னோட சம்பந்தம் உள்ளதான், அதுவும் இல்லையண்டா. 3வது வந்து, இந்த நீங்க சொல்ல போறதால எனக்கு அது பயன் இருக்காண்டு, அதுவும் இல்லையண்டா. அப்படி என்ன நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லையண்டா. அது எனக்கு பார்த்த உடனே சிரிப்பு ஒரு பக்கம் குட் லெசன் என்று யோசிச்சேன். மற்றது, இந்த PTSD வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் தான் இருக்கின்றது. நான் அதை வேற விதமாக எடுத்திருக்கின்றேன். இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து ஒரு சோஷியலி டிட்டர்மின் இருக்குது. இப்ப இந்த மீட்டிங் வந்து ஒரு பிசினஸ் தலைமைன்னு சொன்னா, நாங்கள் பிசினஸ் லாபம் அடைகிற முறையில பேச வேண்டும். அதே மாதிரி இது ஒரு ஆன்மீக தலைமை சொன்னா அது முன்னேற்றத்துக்கு முறையில நாங்கள் செய்ய வேண்டும். ஸோ அப்ப நாங்கள் அதுக்கு தக்க மாதிரி மனதை ஓரளவுக்கு மாற்றிக்கொண்டு இருக்கணும். நாங்கள் இந்த மாதிரி அதை கையாளுறேன்னு சொல்லி. மற்றது, நாங்கள் ஃபீட்பேக் கொடுக்கல, நாங்கள் 100% அப்ரூவல் கொடுக்கறது பிள்ளையண்டு இல்லை. அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அப்படின்னா நாங்களும் ஒரு பரோ நாலேஜில் இருப்போம். அதே மாதிரி அதைத்தான் அவர் எதிர்பார்த்தார் அந்த பேச்சாளர். அவரும் அந்த முறையில தான் அந்த அறிவை பெற்றார்ன்ற ஒரு கேள்வி எனக்கு. அப்ப அவர்கள் வந்து வரவேற்கணும். ஏதாவது கருத்து முரணாண்டில் ஒரு கோணத்துல சொன்னார். அதான் நான் ஏற்கனவே சொன்னதான் பிகமிங் டிஃபென்சிவ். அவர்களது அன்வில்லிங்னஸ் டு கன்சிடர் ஆல்டர்னேட்டிவ் வியூஸ் என்று சொல்லியக்கல, அவர்களுடைய கருத்து தான் சுப்பீரியர் என்று சொல்லியக்கல, அது ஒரு ஈகோயிஸ்டிக் எண்ணம் தானே. Seeking clarity is the way forward rather than allowing the knowledge to stagnate. அது அறிவு தேங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது எந்த ஒரு கலாச்சாரத்துக்கும் அவசியம். அப்பதான் இந்த பீஸ் அண்ட் ஹார்மனி வரும். அப்ப நான் யோசிச்சேன், இந்த சக்சஸ்ஃபுல் ஜூம் போடுறதுக்கும் அப்படித்தான். நாங்கள் எல்லாரும் எங்களோட இந்த இதை மாற்றி வைத்து கொண்டிருக்கணும். இந்த காலையில் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கதைத்துவோம். ஸோ சில பேர் நினைக்கிறார்கள் தியானம் தான் இந்த மெயின் எய்ம்னு சொல்லி. அது வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், இது ஒரு மனத்துக்கு ஓய்வு. ஆனால் அது முடிஞ்ச உடனே பழைய குருடி கதவை திரடி அல்லது விக்ரமாதித்தன் இந்த கதையில மீண்டும் முழுக்க மனத்தில் ஏறுற மாதிரி தான் நாங்கள் நடந்து கொண்டால் தியானத்தால் பயன் கிடைச்சதான்றது எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்கின்றது. அதை நான் மாஸ்டருக்கு சொல்றேன், நான் இந்த பேச்சும் கலந்துரையாடலும் இது ஒரு போனஸ் ஃபீச்சர். ஆனால் இந்த ஃபீட்பேக்கு ப்ரொடக்டிவா இருக்க வேண்டும். பேச்சாளர் தெரியும், எல்லாருடைய பேச்சோட தெரியும் என்று சொல்லலாம் நேரம் இருந்தால். அதோட இந்த ஏற்கனவே நான் சொன்ன தெரியல, கருத்து டைம்ல நாங்கள் அந்த நேரத்தையும் கவனிக்க வேண்டும்.
எத்தனை பேர் கை வச்சிருக்கிறார்கள், நேரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதுல நான் இந்த மைண்ட்ஃபுல் லிவிங்கையும் இதுல போட்டிருக்கிறேன் பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல. அது எல்லாருக்கும் தெரியும் ப்ரெசன்ட் மூமெண்ட்லன்னு சொல்லி, அது அந்த அதோட ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும்னு சொல்லி. அதாவது இந்த மெடிடேட்டிவ் மோடுன்றது ஒரு தியானத்தோட கீழன்று சொல்லி அதோட கிட்டத்தட்ட அதே அது சார்ந்ததாகத்தான். அதோட நாங்கள் வந்து அது ஒரு ரிலாக்ஸ் டைம் இருக்கணும், அல்லது அது ஒரு ஆவல் நிலையாக வந்துடும். ஒன்றையை பற்றி யோசிச்சு நாங்கள் டென்ஷன் ஆனால் அது மெடிடேஷன் மோடு வராது. அப்போ அந்த எந்த ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனையும் நாங்கள் ஆறுதலான ரிலாக்ஸ் மோடில் இருந்தால் வி கேன் ரெஸ்பாண்ட் rather than react. அது நீங்கள் எல்லாரும் கேட்ட ஒரு இதுதான். இந்த ப்ரெசன்ஸ் மைண்ட்ன்றதுக்கு சரியான தகவல் எனக்கு கிடைக்கவில்லை. இதுக்கு வேறன்னு சொன்னார், இந்த ராமபிரான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருந்தவர். அதான் எந்த ஒரு இதுலையும் அவர் அதை நல்ல முறையில் அணுகினார் என்று சொல்லி காட்டுக்கு போகணும்னு சொன்னது ரொம்ப இந்த எல்லாரும் கேள்விப்பட்ட கதை தான். சீதையை பேர்ந்து ஒரு தவறாக யாரோ பேசினதுக்காக மீண்டும் வனத்துக்கு அனுப்பினு சொல்லிக்கல, அவர் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு என்று சொல்லி அது உதாரணமாக சொன்னார்கள். அதை நான் போட்டிருக்கிறேன், enable the mind adjust all kinds of circumstances சொல்லிக்கல. அது பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சோஷியலி டிட்டர்மினன்ட் முறையிலையும் வர வேண்டும். அதோட இந்த மெடிடேட்டிவ் மோட்ல நாங்கள் த்ரூ அவுட் லிவிங் மைண்ட்ஃபுல்லி is also reflexes about state of mind. அதாவது whatever followed as ethos, அதாவது இந்த விதமான நாங்கள் இந்த அறிவு கோட்பாடை ஃபாலோ பண்ணினாலும் இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதுதான் இந்த எங்களோட இந்த வேர்ல்ட் பீஸ் அண்ட் ஹார்மனி இந்த எதிர்நோக்கு அடைகிற மாதிரி எங்களுக்கும் அது எதிர்நோக்காக இருக்க வேண்டும். ஆனால் இதுக்கு அந்த என்ன மாதிரி செய்கிறோம்ன்றதுக்கு விதமான ஃபேன்சி நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறார்கள். எதை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்லை, அதுக்குரிய அடிப்படையான இருக்கிறது தான் எங்களை இருக்கிற குற்றங்கள் குறைகளை தவிர்க்கிறது என்ற முறையில். அதாவது காலையில் தான் இது சொன்னது, நாங்கள் வந்து ஒரு டிஃபால்ட் செட்டிங்கில் தான் வந்து வருவோம். என்னென்னு சொன்னால் அதை பேசாத இதை பேசாத, அது அங்கே ஏறாத இங்கே ஏறாத, விழுந்து சொல்லி நம்ம ஒரு நெகட்டிவ் என்று சொல்லி நல்ல படிப்பினைகளை நாங்கள் கேட்கத்தான் வேணும். ஏனென்றால் யாரும் கேட்டார்கள் தங்களுக்கு கன்ஃபிடன்ட் இல்லை, ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கல எங்களோட டிஃபால்ட் செட்டிங்கை நாங்கள் ரீசெட் பண்ண வேண்டும். அதுதான் இந்த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ நான் யோசிச்சேன், இது வந்து ஜூம் கல்ச்சரில் தெரியாட்டி இது கல்ச்சர் இஸ் டூம்னு தெரியும் எல்லாருக்கும். அப்போ இந்த கல்ச்சர்ன்றது ஒரு பேர் சொல்லாமல் பாதிக்கிறது, வினை சொல்லாமல் பாதிக்கிறது. அது சொல்லுவார் இல்லை, இவர் இஸ் நாட் கல்ச்சர் என்று சொல்லி. நன்றி. இதை ரெஃபரன்ஸ் நான் இதை போட்டா என்ன, இந்த புத்தகம் அமேசான்ல இருக்குது. பார்த்த சாரதி என்றவர் சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இஸ் இன் இந்தியா. வேதாந்த சொசைட்டி என்றது அங்கே இந்தியாவில் இருக்குது. இங்கே லண்டன்ல அவருடைய டிசைபிள்ஸ் இங்கே ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கிறார்கள். மற்றது இதில் சிலது என்னுடைய பர்சனல் வியூ. ஐ வெல்கம் எனி சஜஷன்ஸ் ஆர் கரெக்ஷன்ஸ் இஃப் நீடட் ஃபார் ஆல் ஆஃப் டு ஃபாலோ இன் லைஃப். அத்துடன் பேச்சு நிறைவு. இதை நான் ஸ்க்ரீன் எடுக்கிறேன். அருமையான பேச்சு டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். எல்லாம் ஜூம் செயற்பாடுகள், மற்றது செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை, நாங்கள் ஜூமில் எல்லாம் வடிவாக விளக்கமாக சொன்னீங்க. அவருடைய முயற்சியை பாராட்டி நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டுவோம். இப்பொழுது யாரும் கலந்துரையாடல் அல்லாட்டி கேள்வி பதில் இருந்தால் வாருங்கள். கேள்வி இருந்தால் வாருங்கள். லிங்கரட்னம் மாஸ்டர் சிட்னிலேருந்து முதல் வந்திருக்கிறீங்க, வாங்க. உங்களோட கேள்வி என்ன இருந்தால் அன்மியூட் பண்ணணும். ஓகே, வாங்க. நன்றி. இல்லை, அன்மியூட் பண்ணல.
யாருக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு போல நடக்குது. லிங்கரட்ன மாஸ்டர் காணே இல்லை. இல்லை அங்கே ஓகே. இருக்கிறார். வந்துட்டு இப்போ சரி, இப்போ ஆ. அன்மியூட் பண்ணிட்டு. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ம் என்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் இந்த ஜூம் கல்ச்சரை பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தார். பல விடயங்கள் அவர் கூறியிருந்தார், எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள். நாங்கள் அந்த ஜூம் எங்களுடைய தனியார் நேருக்கு நேர் நடக்கின்ற மீட்டிங்குக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் பெரிதாக இல்லை. ஆனால் இருப்பினும் நாங்கள் இங்கே ஒரு கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் கூடத்தான் இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் இலங்கையில் இருந்த பொழுது இந்த மீட்டிங்கில் பார்த்தா 4-5 பேர் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அது ஒருவர் கொஞ்சம் ஒருவர் கூட தெரிஞ்சு அதை சொல்ல வேண்டும் என்று அவர் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருப்பார்கள். ஆனால் நாங்கள் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பிறகு அந்த அப்படியான கல்ச்சர் இருக்கவில்லை. அப்போ நான் சில வேளை நான் என்னை அறியாமலே சொல்லிவிடுவேன். அப்போ என்னை வித்தியாசமாக பார்ப்பார்கள். அப்போ நாங்கள் இப்போ அந்த கல்ச்சர் ஆனால் அந்த ஜூமில் அதுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாரும் அன்மியூட் பண்ணாதான் நான் கதைக்கலாம். எனவே அந்த கல்ச்சரை நாங்கள் நல்ல அந்த கல்ச்சர் தெரியாதவர்களும் அந்த கல்ச்சரை நாங்கள் பழகக்கூடியதாக இருக்கும். நான் இருப்பினும் நான் இங்கே ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன், கோயில் நடந்த கூட்டத்துக்கு. அங்கே நடந்த அது எல்லோரும் தலைவராக இருந்தார்கள், எல்லோரும் காய்த்துக்கொண்டே இருந்தார்கள். அந்த கூட்டம் நடைபெற்றது தெரியாது. நானே அல்வாசில் எழும்பி வந்துவிட்டோம். இந்த ஜூம் ஒரு நல்ல கல்ச்சரை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் லைக் மைண்டட் பீப்புள். அப்போ நாங்கள் சகோதர சகோதரிகள் போல தான் நாங்கள் எல்லோரும் இருந்து கேட்கின்றோம். எனக்கு தெரிந்தாலும் எனக்கு தெரியாவிட்டாலும் நாங்கள் மற்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் கொடுக்கின்றோம். அது ஒரு நல்ல காரியத்தை நாங்கள் இந்த ஜூமில் நாங்கள் நான் பார்த்து கொண்டேன். பொறுமையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பொறுமையாக இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள், தன்னுடைய கருத்தை கூறின பிறகு எழுப்பி போய் விடுவார்கள் என்று. அவர்களும் நாங்கள் பொறுமையாக இருந்து அதை கேட்க வேண்டும் என்று அதையும் நீங்கள் சொன்னீர்கள். அதுவும் ஒரு நாங்கள் பழக வேண்டியதுதான். உங்களுடைய இந்த முயற்சிக்கு நன்றி. நல்ல விடயங்களை நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம். அதுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் முடிவுக்கு நன்றி. நன்றி. மீட்டிங் சாரி, நீங்க சொன்ன மீட்டிங்ல அஜெண்டா இருக்கீல போடுறது. அஜெண்டா இல்லாட்டி தான் நடக்கிறது. அஜெண்டா இருந்தது. அஜெண்டா தொடங்கும் முதலே ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்டத்திலே தொடங்கிட்டாங்க. இது அதில் ஒரு ஐட்டமே நாங்கள் அன்னைக்கெல்லாம் அதை முடிச்சிருப்பாங்க. அப்படிதான் அது வழக்கமாக போய்கொண்டிருக்கும். எல்லோருக்கும் தலைவரை விட தனக்கு தெரியும், மற்ற கதைப்பவரிட மற்றக்கு தெரியும் என்கின்ற அது கோதா. ஆனால் இப்படி என்றால் அவங்களை மியூட் பண்ணிடுவாங்க. ஆனால் நேரடியாக செய்யும்போது மியூட் பண்ண முடியாது. நன்றி, ஜூமுக்கு நன்றி. நேரடியான கணக்கு தலைவர் இருக்கிற பட்டும் இல்லை, கைகலப்பும் வந்து விடுஞ்சிலவள நேரடியாக இருக்கேக்க. ஜூம் வந்து அதோட இது ஒவ்வொருத்தருக்கும் டேர்ன் கொடுத்து கதைக்கிறது எல்லாம் ஒரு நல்ல ஒரு பண்பாட்டோட நடந்து கொண்டு போயிருக்கு. நன்றி லிங்கரட்னம் மாஸ்டர். அடுத்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கல சொன்னாரு, வெளியில பார்த்து கொள்றேன். எனக்கு இல்லை, இருக்கும். நன்றி. மற்ற குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் அடுத்தது ஆவாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இல்லாட்டி இந்த வணக்கம். இன்று நடராச ஜெகநாதன் மாஸ்டர் அவர்கள் நல்ல ஆய்வு செய்து ஒரு நல்ல கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு முதல்ல நன்றி. சூமுக்கு நேரடிய கூட்டமும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லை, சூமில நாங்கள் ஒரு அமைதியாக கூட்டத்தை நடாத்தி செல்லலாம். ஆனால் நேரடியில் அனைவாக 90% கூட்டங்களும் அமைதி இன்மையாகத்தான் லிங்கரட்னமாக சொன்ன மாதிரி ஒரு சந்தை மாதிரி தான் இருக்கும். கைகலப்பும் இருக்குது. அது குறிப்பாக கோயில் கூட்டங்கள்லேயே குழப்பம் நடந்தது, உண்மையே நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போவும் அது மிகவும் வருந்தத்தக்கது. அப்படியான நேரங்களில் நல்லவருடைய கருத்தை கேட்க முடியாது.
அப்ப இதெல்லாம் நடைமுறையில நீங்க பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்களுக்கு இப்படியான கூட்டங்கள் இடம் இல்லை, கருத்துக்கு இடம் இல்லை. அடுத்தது இந்த தளத்தில் அநேகமாக 95% எல்லாம் நல்லபடியாக நடந்து போயிருக்கின்றது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒரு சிலர் வந்து பேச்சாளர்களை பார்த்து இந்த பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாதுன்னு கூறியிருக்கு. அது உண்மையிலேயே அது வருத்தத்தக்கது. ஏனென்றால் ஒருத்தர் தவறு செய்தால், உண்மையான தவறு என்றால் அதில் இந்த களத்தில் சொல்லக்கூடாது. அவருக்கு தனிப்பட்ட முறையில் டெலிஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னது போல என்று சொல்ல வேண்டும். இப்போ எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நீ சொன்னது போல சொல்லும் பொழுது பொறுப்புடன் சொல்ல வேண்டும் என்று சொல்வதெல்லாம் அநாகரிகம் என்றுதான் நான் கருதுகின்றேன். என்ற இந்த தளத்தில் பலர் புதுக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் வந்து பேச்சாளராக மாறி இருக்கிறார்கள். ஆக என்னாலே நான் இந்த தளத்துக்கு நன்றி கூற வேண்டும். அடுத்தது கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் இருக்கு. இப்ப நீ ஜெகநாத் சொன்ன நான் ஆதரிக்க வேண்டும் என்று இல்லை, ஆனால் அவருடைய கருத்துக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்ப அதான் நீங்க சொன்னீங்க, திறந்த மனத்துடன் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் எமது கருத்தை பதிவு செய்யலாம். நாங்கள் வந்து வல்லவர்களை, நாங்களும் கற்றதைத்தான் அநேகமாக பயந்து கொண்டிருக்கின்றோம். புதுசாக நாங்கள் ஒன்று கண்டுபிடிக்கவில்லை. அது நாங்கள் அடுத்த முக்கியமானது என்றால் பல நாடுகள் உள்ளவர்கள் ஒன்றுடைந்து நண்பர்களாக மாறி இருக்கின்றோம். எல்லோரும் உங்களுடைய நண்பர்கள். அப்போ அது வாய்ப்புரியது. மற்றது இது இந்த தளம் வந்து நன்றாக நடந்து கொண்டு போயிருக்கின்றது. ஆனால் ஒரு முறை என்னென்றால் எல்லோரும் தங்களுடைய முகத்தை காட்டுவதில்லை, மறந்திருந்து பார்க்கும் கலாச்சாரத்தை மாற்றினா நல்லா இருக்கும் என்று கூறி உங்களுடைய அருமையான கருத்துக்கு பதிவுக்கு நன்றி கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். அடுத்ததாக பஞ்சாட்சரம் மாஸ்டர் வாங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் சூம் கல்ச்சரை பற்றி ஒரு மாடர்ன் வே ஆஃப் ஸ்பீக்கிங்னு தான் நான் நினைக்கிறேன் கூறியிருந்தார். நாங்களும் இப்போ 3 வருஷமாக இங்கே சூம் கல்ச்சரை பற்றி இந்த மேடையிலேயே பேசி வந்துள்ளோம். ஆரம்பத்தில் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் எங்களுக்கு தந்தது இந்த சூம் கல்ச்சரை பற்றி சொல்லி விடுங்கோண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தண்ணி டீ குடிக்காதீங்கள், என்ன உடுப்போட வர வேணும், என்ன செய்யணும், அதைத்தான் நாங்கள் சூம் கல்ச்சராக எடுத்து கதைச்சோம். எப்படி பிஹேவ் பண்ணணும், அங்கே பின்பக்கம் பேக்ரவுண்டு எப்படி இருக்குது, முன்னுக்கு என்ன இருக்குது, பேக்ரவுண்டு என்னென்னு மறைக்கிறது. அவ்வளவு சரியில்லை, எங்கட வீட்டில் அவ்வளவு சரியில்லைன்னா பேக்ரவுண்டை மறைக்கணும். அப்போ பேக்ரவுண்டுக்கு என்னத்தை போட வேணும், இப்படியான கதைகள்லாம் நாங்கள் சூம் கல்ச்சரில் அந்த நாளையில கதைச்சோம். இப்ப ஜெகநாதன் மாஸ்டர் சூம் கல்ச்சர் நீங்கள் நெடுக என்ன உங்களோட வீடியோ போட்டு எல்லாம் ஆட்டி கொண்டிருந்து வராமல் எல்லாம் இருந்தீங்க. அதான் வீடியோ பண்ணலாம், ஓன் பண்ணி விடுறேன் பொருள். அப்ப நாங்கள் இப்ப நான் உங்களோட கதைக்கு இயலாது, என்னென்றால் கோஸ்டா இருக்கிறேன். நன்றி. அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயம் நாங்கள் இந்த சூமில் முன்னர் கதைச்சிருக்கிறோம். ஆனால் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரைக்க சில வேளையில ஒரு தேர்ட் மேன், இன்னொரு ஆள் வந்து அவர் ஒன்றும் தெரியாதவர் வந்து எங்களை சூமை டிஸ்டர்ப் பண்ணலாம், வந்து ஒரு கதையை சொல்லி ஒரு சத்தம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணும், உடனே சவுண்டை நிப்பாட்டணும், இல்லாட்டி படத்தை நிப்பாட்டணும். அப்படியான விஷயங்களை நாங்கள் சொல்லி வைச்சோம். இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒரு விசிட்டர் வாரார், அவருக்கு ஒன்றும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவர் பக்கண்டு என்ற பண்ணி என்ன நடக்குது, இவர் என்ன செய்கிறாருன்னு பகுடி விட்டாருண்டா இங்கே சூம் கொஞ்சம் அப்செட் ஆகும். அப்போ அதுகளுக்கு என்ன செய்கிறது என்றதை தான் நாங்கள் எங்களோட மெம்பர்ஸுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்து வந்தோம். ஆனபடியினால்தான் இந்த கூட்டம் ஒழுங்காக போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு, இப்பொழுது பேசுகிறவர்களுக்காக டாக்டர் என்ன சொன்னார் என்றதையும், பேச்சை கேட்கிறவர்களுக்கு என்ன சொன்னார் என்றதையும் பற்றிய பேச்சைத்தான் இன்று கூடுதலாக கூறியிருந்தார். அருமையாக இருந்தது. பேசுகிறவர்கள்
பேசும்போது சில சிலதோட ஒப்சர்வ் பண்ணி தானே பேச வேணும். கண்டபடி நான் ரோட்ல பேசுமாப்பிள்ள பேச இயலாது. அதே மாதிரி கேட்கிறவர்களும் நாங்க ரோட்ல ஒரு ஃப்ரெண்டை கண்டா ஒரு கேள்வி கேட்குமா போல இந்த சூம்ல அப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? அது சரியில்லை தானே. அப்ப அதையும் நாங்கள் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் தலையாட்டி தேங்க்யூ சொல்லி போய்கொண்டிருக்கிறோம். எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறி நடராஜா டாக்டர் நடராஜாவுக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாட்சரம் மாஸ்டர். அடுத்ததா சுரேந்திரா மாஸ்டர் நன்றி. உங்களோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் நடராஜா ஜெகநாதன் மாஸ்டர் இந்த ஜூம் கல்ச்சரை பற்றி வடிவாக கூறினீர்கள். நீங்கள் முதல்ல இருந்து எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறினீர்கள். ஆனா அந்த இப்ப ஜூமில் நாங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு இப்ப இந்த சாட் பாக்ஸ் அதுகள் நாங்கள் எங்களால வர முடியாவிட்டாலும் சாட் பாக்ஸ்லயும் எங்கட என்ன கூற வேண்டுமோ அதை கூறக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்ப நீங்கள் ஸ்கிரீன் ஷேரிங் இதுகள் எல்லாம் மீட்டிங்ல இருந்தாலும் இதுல நல்ல வடிவாக பார்த்து அறியக்கூடியதாக இருக்கிறது என்றதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றது என்னென்னா, நீங்கள் கூறின மாதிரி அந்த திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எளிது என்று சொல்லி இருக்கிறார். அதாவது நீங்கள் எல்லாரும் கதைக்கும் போது அவற்றை கேட்டாலும் எல்லாத்தையும் ஓமெண்ட் எடுக்காமல் உங்களுடைய மெய்யறிவை பார்த்து பாவித்து அதை அறிந்து கொள்ளுங்கள் என்றே கூறுகிறேன். அதுதான் சில வேளை சில பேச்சாளர் வந்து கதைக்கும் போது அது எங்களுடைய கருத்துக்கு மாறுபட்டதாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்தையும் உள்வாங்கி அதற்கு எங்களுடைய கருத்தை நாங்கள் கூறலாம், ஆனால் அவரை தாக்கி கூறக்கூடாது என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றாக இருந்தது உங்களுடைய பேச்சு. மிக்க நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி. நன்றி சுரேந்திரா மாஸ்டர். அடுத்த கண் கோணேசன் மாஸ்டர் உங்கள் கருத்துக்களை சொல்றதுக்கு வாங்க. நன்றி அம்மா. இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு ஜூம் மீட்டிங் நடந்தது உங்களோட வரல, ஆனபடியே நான் இப்பொழுதுதான் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருந்தது. என்றாலும் டாக்டர் நடராஜா ஜெகநாதனுக்கு ஒரு வாழ்த்து கூறுவதற்காகத்தான் நான் வந்துள்ளேன். ஒரு நல்ல சிறந்த பொருளை எடுத்திருக்கின்றீர்கள். இறுதியில் தான் நான் கேட்டேன், மிகவும் அருமையாக இருந்தது. இதை ஆனால் நீங்க சொன்னது எவ்வளவோ, இந்த கடைசியை சொன்னது எனக்கு பிடித்த விடயங்கள். ஆனா இன்னும் நாங்கள் முன்னேற இருக்கு. ஏன்னா இந்த இப்ப ஜூமிலையும் இப்ப வெள்ளக்காரன் சொல்லுவான், ஒரு ஆள் கதைக்குள்ள இடையில கதைச்சா லெட் மீ ஃபினிஷ் என்றுதான் நீ சொல்றது இல்லையா? அந்த பழக்கம் இன்னும் எங்களுக்கு இன்னும் ஜூமிலையும் வேற இல்லை. இப்ப நானே இங்க அனுபவித்திருக்கின்றேன். இந்த ஒரு நேரத்துல 2 பேருக்கு மேல அன்மியூட் பண்ணக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் இடையில இப்ப நான் ஒரு ஆளுட்டு ஒரு கேள்வி கேட்குள்ள அந்த பேச்சாளர் எனக்கு பதில் சொல்றதுக்கு முதல் குறுக்கால போந்து இன்னொரு ஆள் சொல்றது அது சரியில்லை. அப்படி என்னடா அது அப்ப பேசுற ஆளும் கேள்வி கேட்கிற ஆளும் மட்டும்தான் அன்மியூட் பண்ணப்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அது எனது ஏன்னா சில வேளையில 2-3 பேரை அன்மியூட் பண்ணி விட்டீங்கள் என்றால் இடையில அவர் மற்றவர் குறுந்தார் என்றால் கேள்வி கேட்டவருக்கும் விளங்காது, கேள்வி மறுமொழி சொல்வதற்கும் விளங்காது என்ற ஒரு கருத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அந்த எனக்கு அந்த வெள்ளக்காரங்களை பிடித்த ஒரு லெட் மீ ஃபினிஷ். இப்ப நான் அந்த நாங்கள் படிக்கும் பொழுது இங்கு அந்த சில கூட்டங்களுக்கு போக வேண்டி வரும். அப்ப இடையில நாங்கள் ஸ்ரீலங்கால இருந்து வந்த காலத்துல நாங்கள் குறுக்க இடையில கதைக்க விழுக்கிட்டு அவங்களுக்கு ஆத்திரம் பாருது. இப்ப அந்த பழக்கம் எனக்கு போயிட்டது. ஏன்னா ஒரு முக்கியமான விடயம் வேண்டாம், நாங்கள் மற்றவன் சொல்லுவதை கேட்க விரும்புவதில்லையோ பழக்கமோ தெரியல. எங்களோட ஒரு பழக்கம் நான் தான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு கருத்து. அதை நாங்கள் ஆனால் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறோம். சூமால எப்படியும் எல்லாரும் ஒரே நேரம் கதைக்கலாதானே 1-2 பேருக்கு மேலே அன்மியூட் பண்ணாட்டி நல்ல மன்று கருத்தை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நன்றி ஐயா, நன்றி. உங்களோட பேச்சுக்கு நன்றி. நன்றி கோணேசன் மாஸ்டர். அடுத்ததாக சிவாமோகன் மாஸ்டர் வாங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லும்.
அன்மியூட் பண்ணிடலாம். பண்ணல. ஹோஸ்ட் தான். சரி, இப்போ ஓகே. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் ஐயா, அருமையான பேச்சு. எப்போதும் உங்களுடைய பேச்சு என்று வரைக்குள்ள நீங்க அந்த பேச்சாக பேசக்கூடிய ஒரு வைத்திய கலாநிதி. உங்களுக்கு அதுக்கு முதல் வாழ்த்துக்கள். எந்த பேச்சு எடுத்தாலும் நான் அந்த புத்தகத்தில இருந்து இந்த தகவல் எடுத்தேன், இந்த டிக்ஷனரியை பார்த்து இதை எடுத்தேன் என்று சொன்னாலும் ஆணித்தரமா அந்த பேச்சை நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு தைரியசாலி. அந்த வகையில உங்களுக்கு முதலாவது அதுக்கு வாழ்த்துக்கள். கன்கோனேசன் ஐயா சொன்னதுல எனக்கும் ஒரு உடன்பாடு. ஒரு நேரத்துல உண்மையாகவே 2 பேருக்கு மேல இருக்கக்கூடாது. அது இருக்கும்போதுதான் பல பிரச்சனைகள் இந்த தளத்திலேயே வந்திருக்குது, நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றா நாங்க முதல் திருந்த வேணும். மற்ற ஆக்களை திருத்துறதுக்கு முன்னாடி நாங்களும் எங்களை திருத்தி கொண்டு போனால் நல்லதா இருக்கும். ஏனென்றா இது எங்களுடைய தளம் ஒரு நிரந்தரமான ஒரு இடம். இந்த இடத்துக்கு நாங்கள் வரும்போது எல்லோரும் அதை மரியாதையாகவும் கௌரவமாகவும் மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாக வர வேண்டும். அவர்களுடைய சொற்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், செவிசாய்க்க வேண்டும். என்ற அநேகமா எல்லோருமே படித்தவர்கள் இந்த தளத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நன்கு படித்தவர்கள், நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்கள், அனுபவசாலிகள். ஆகவே இந்த தளத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு முதலாவது நாங்கள் இந்த விஷயங்களை எங்களோட தளத்துக்குள்ளேயே நாங்கள் உட்படுத்தி அதுக்குரிய ஆயத்தங்களை நாங்கள் தேடினாலே இன்னும் இந்த தளம் இன்னும் ஒரு படி மேல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இலகுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, ஏனையவர்கள் சொன்ன கருத்திலேயும் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அந்த சூம் இல்லாத காலத்திலே நேரடியாக நடக்கும் போது உண்மையாகவே இந்த கைகலப்புக்குள்ளே அகப்பட்ட உறுதி நான். 2 பேருக்கு இடையிலே பல்கலைக்கழக வேந்தர்கள் 2 பேர் என்னுடைய பேனலிலே சொல்லக்கூடாத ஒரு விஷயம், அதில் கதைக்கக்கூடாது. பெரிய பெரிய ஆக்கள், ஒருவர் இறந்து விட்டார், ஒருவர் இருக்கின்றார். இருந்தாலும் அந்த இருவருக்கு இடையிலையும் தமிழில பேச்சு வரவில்லை, ஆங்கிலத்திலேயும் சிங்களத்திலையும் தான் பேச்சு கடைசியா வந்தது கொழும்புல. அப்ப மற்ற பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாரும் வரமாட்ட நின்றார்கள், ஆண்கள் எல்லாரும் மலைச்சு போய் நிற்கிறார்கள். கடைசியா நான் போய்த்தான் இடையில புற்றூலர் தான் என் கையில இருந்தது. ஒரு ஒன்றுமில்ல, 2 ஆண்கள் அடிபடுறார்கள். ஆனா அவர்களை பார்க்கல. எனக்கு படிப்பிச்ச குரு ஒரு ஆள் அதுக்குள்ள ஒன்றுமே செய்ய இயலாது. இந்த குருவை கையில பிடிச்சி உண்மையாவே எடுத்துட்டேன் வெளியில. எடுத்துட்டு சொன்னா என்ன மன்னிச்சு கொள்ளணும் சார், நீங்க இப்படி நீங்க நடந்து கொள்றதை என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க, எங்கட எல்லா பேட்ச்மேட்டுகளும் ஓடி அதுக்கப்புறம் தான் வாராங்க. நான் போனதுக்கு பிறகு உண்மையாகவே அது நீங்க சொன்னது 100% பெரிய படிச்சாக்களுக்குள்ளேயே இந்த விஷயம் நடந்திருக்குது. அன்றைக்குள்ள சாதாரண ஆக்களுக்கு அது உண்மையாகவே சின்ன விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆகவே இந்த சூம் கலாச்சாரம் என்பது ஒரு நல்ல விடயம்தான். ஏனென்றா ஒருவரை நாங்கள் அவ்வாறு அத்துமீறி போறார் என்று சொல்லிக்குள்ள அவரை நாங்கள் மியூட் பண்ணி விட்டுறலாம். விட்டு அவருடைய சத்தம் எங்களுக்கு கேட்காமல் இருக்கும். அதுல இருந்து அவரும் பாதுகாக்கப்படுறார், இந்த தளங்களும் பாதுகாக்கப்படும் என்றது என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவு. நேரிலே பல சம்பவங்கள், அதை விட பல சம்பவங்கள் சந்திச்சிருக்கிறோம். நல்ல விஷயம் ஜெகநாதன் ஐயா, இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து உண்மையாகவே கொடுத்த விஷயம் நல்ல விஷயம். நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும், பல விஷயத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஒருவர் எங்களுக்கு எதிராக பேசுகிறாரோ கதைக்கிறாரோ அல்லது ஒன்று நடக்குதோ ஒன்றைக்குல அதுல இருந்து நாங்கள் மெல்லவாக நழுவி செல்ல பார்க்க வேண்டும். அந்த இடத்துல நாங்கள் கொடுக்க கூடாது கதையை. கொடுத்தால் அங்கே நடக்கிற விஷயம் வேறதான் இருக்கும். நன்றி அனைவருக்கும் நன்றி. நான் நகைச்சுவையா சொன்னேன் தானே, இந்த புத்தி என்று வரைக்கிறேன், அதுல ஒரு கொம்பு இருக்குது, தீ தான் ஆகுமே, அந்த கொம்பை எடுத்துட்டால் புத்தா இருக்கலாம்னு சொல்லி. நன்றி. அடுத்ததாக ராசா லோகேஷ் மாஸ்டர் உங்கள் கருத்தை சொல்வதற்கு வாங்க. நீங்க அன்மியூட் பண்ணி இருக்கு, பேசலாம். ஓகே. மிகவும் நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக வடிவாக எல்லா விஷயங்களையும் கதைத்தீங்கள், பார்த்து கொண்டிருந்தேன். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் எல்லாம் வடிவாக சொல்லிட்டார். என்ன அவர் சொல்லாத ஒரு சில விஷயங்களையும் நான் இதில் இவ்வளவு நாளும் அவதானித்த சில விஷயங்களையும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன்.
அதில் பிழை இருந்தால் நீங்கள் எனக்கு திருத்தி சொல்லிக் கொள்ளலாம், அல்லது நாங்கள் கலந்து ஆலோசித்து அதை திருத்திக் கொள்ளலாம். கம்குவானிஷன் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் 2 பேர் கதைக்கக்கூடியதாக இருந்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். 3 பேர் கதைக்கக்கூடியதாக இருந்தால் அது இடையிலே ஒருத்தர் வந்து கதை கேட்க அது க்ராஸ் கனெக்ஷன் வந்து சத்தம் வடிவாக கேட்காது. அதை நிப்பாட்டணும். அதுக்காக வழக்கமாக இப்போ நான் ஸ்பீச் கொடுத்து ஸ்பீச் முடிஞ்சதுன்னு சொன்னால் நானே என்ன மியூட் பண்ணி விட்டேன் என்றால் மற்றவை அதை செய்ய வேண்டிய அலுவல் இல்லை. வந்து திரும்ப கதைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வரலாம். அப்படி வந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை முடியும், ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணி நாங்கள் கதைக்க வரைக்க எங்களுடைய டேர்ன் வந்த உடனே நாங்களே அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணதையும் டவுன் பண்ணி விட்டால் நல்லா இருக்கும். அல்லது இப்போ எல்லாரும் அதை ஆப்ரேட் பண்ற எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் பிறகு கதைச்சவரு அவர் கதைச்சு முடிச்சுட்டார், ஆனா ஹேண்ட் ரைஸ் பண்ண இல்லை, அதை ஒரு தரம் கவனிக்கல. இப்போ வந்து திரும்ப அவர் கதைக்க இருக்கிறாருன்னு சொல்லி அவரை திரும்ப கூப்பிட்டு விடுற சந்தர்ப்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அதை நாங்கள் எங்களுக்குள்ளேயே அதை ஒரு கவனத்திலே எடுத்துக்கொண்டு அதை ஹேண்ட் நாங்கள் ரைஸ் பண்ண அது கீழே வந்து இருக்கும், அது அதில் விட்டால் அது இல்லாம போகும். அநேகமான சில மாஸ்டர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணி போட்டு அவை வேற வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த நேரம் மவுஸ் அதுல போய் கிளிக் பண்ண உடனே அந்த ஹேண்ட் டவுன் ஆகும். அப்ப அவை சொல்லிங்கன்னா தங்களோட ஹேண்டை யாரோ எடுத்துட்டுன்னு சொல்லி அது அவை செய்கிற தான் அது கீழே போகும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். மற்றது இன்னும் ஒன்று, இப்ப நான் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறேன்னா நான் ராஜா மாஸ்டர் பேசுங்கோ லிங்காலிங்க மாஸ்டர் பேசுங்க கொண்டு கொடுத்துட்டு அவர் கதைச்சு கொண்டிருக்க நான் இடையில போய் குறுக்கிடக்கூடாது. நான் அவர் கதைச்சு முடியத்தான் அவருக்கு நேரம் கூட எடுத்து கதைச்சுட்டாருன்னா சொல்லலாம். மற்றபடி அவர் கதைச்சு கொண்டு நீங்க கதைக்கிறது போல அல்லது நான் இந்த கருத்தை சொல்ல போறேன்னு சொல்லி அதை குறுக்கிடக்கூடாது. அவருக்குரிய டைமை கொடுத்து அவர் கதைச்சு முடியத்தான் நான் ஒரு அதை நடத்துறவராக இருந்தாலும் அதை கதைக்கலாம். அல்லது என்னன்னா 2 பேரும் கதைக்க 2 பேரும் ஒரே நேரத்துல கதைப்போம். அப்படி கதைச்சு கொண்டிருக்க சத்தம் வராது, மற்றவைக்கு கேட்காது. அப்படியான சூழ்நிலை இருக்குது. மற்றது இன்னொரு விஷயம், சிலர் படுத்திருந்து கொண்டு சூமை ஓன் பண்ணி போட்டு இது இப்ப கிட்டடியில நான் உடனே அதை ஓன் பண்ற கதைக்க அதுக்கிடையில அதை லிசன் பண்ணல தொடர்ந்து கதைச்சு கொண்டே இருக்கிறா. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த நபர் நெடுக அப்படி செய்கிறா. அது என்னென்றால் அது சூமில் யூடியூப்ல போய்கொண்டிருக்கு. அப்ப யூடியூப்ல போய்கொண்டிருக்க இந்த தளத்தை பற்றி மற்றவை எப்படி யோசிக்கணும். படுத்திருந்து கொண்டு போர்வை விலக்கி போட்டு கதைச்சு போட்டு பேருந்து எழும்பி இருந்தோண்டு கதைச்ச தொடர்ந்து கட்டில் இருந்து கொண்டே ஒரு ஒரு பூனை வச்சு அப்படி கதைச்சால் அது இந்த தளத்துக்கு விட மரியாதை இல்லை. அது நாங்கள் ஆரண்டான ஹோஸ்டா இருக்கிறவ அந்த வீடியோவை உடனே பண்ணுவோம். அது அதால விளைவுகளுக்கு அதுக்கு பொறுப்பானாக்கள் சொல்லி இருக்கிறேன், அதை நிப்பாட்ட சொல்லி. அது எங்களோட தளத்துக்கு வடிவில்லை, இது ஒரு தியானத்தளம். அதைத்தான் நான் சொல்றேன். மற்றது நான் சொல்ல வந்தது இனிமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் சொன்னதுல ஏதாவது பிள்ளை இருந்தா நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். எனக்கு சொல்லி நான் சொல்றது பிள்ளை என்று சொல்லலாம். நன்றி. நன்றி ராசா லோகேஷ் மாஸ்டர். நன்றி ராசா லோகேஷ் மாஸ்டர். அடுத்ததாக நீங்க டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் என்ன கதைக்க போறேன்னு கதை? இல்ல, நான் அது இந்த நிர்மலா மாஸ்டர் கை வச்சிருக்கிற உடக்கு. நிர்மலா மாஸ்டர் வாங்க, நான் கவனிக்கல, சாரி. எல்லோருக்கும் வந்த வணக்கம். ஜெகநாத் மாஸ்டர், உங்க நல்ல ஒரு இது ஸ்பீச் ஒன்று சந்திங்க. அதுல இந்த ஜூமால சில நல்ல நன்மைகளும் இருக்குது.
என்னை பொறுத்தவரை 2-3 பிரச்சனையும் இருந்தது. இந்த நாங்களோட எல்டர்ஸ் குரூப்பில் நாங்களோட ஜூம் ஸ்டார்ட் பண்ணது அந்த பேண்டமிக் தொடங்குற நாளில் போக இயலாது சென்டருக்கு. அப்போ ஜூமில் ஸ்டார்ட் பண்ணி நான் அந்த நேரம் கமிட்டியில் எங்களோட கமிட்டியில் வைஸ் சேர்மனாகவும் இருந்தேன். நான் ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் அதிலே இருக்கிறது. 10க்கு திறந்தால் 12:30 தான் முடியும். அப்போ அப்படி இருந்து எனக்கு பேக்குக்குள்ளே பிடிச்சி கொண்டு அந்த நேரம் டாக்டர் செய்யுங்கானே இல்லாது ஒன்றுமில்லை. ஃபோன் பண்ணால் ஆன்சர் மிஷினுக்கு போகும். அப்படி இருந்து நான் 2 இயர்ஸ் கஷ்டப்படணும். ஆனால் பிறகு கொஞ்சம் பழகிட்டு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போய் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து எல்லாம் செய்தாச்சுது. ஆனால் இந்த இப்போ வந்த பிறகு தியானத்துக்கு வந்த பிறகு ஐ ஃபீல் குட். நல்ல உடம்பு எல்லாம் நான் நல்ல ஆக்டிவாக இருக்கிறேன். அந்த இதுகளெல்லாம் போயிட்டு அதான் நான் நினைக்கிறேன் நன்மையும் இருந்தது தீமையும் இருந்தது அப்படி சொல்லி இப்போ வெரி குட். வீட்டில் இருந்தானா ஒன்று எனக்கு வீட்டில் நெடுக இருக்க விருப்பம் இல்லை. அதால் நான் 3rd ஸ்டேஜில் அங்கே சென்டருக்கு போகிறேன்னா என்ன செய்யறேன் மெடிடேஷனுக்காக இருக்கிற வீட்டுக்குள்ள முடிஞ்ச உடனே வெளியில போயிடுவேன் கார்டனுக்குள்ள. தேங்க்யூ வெரி மச் சந்தர்ப்பம் தந்ததுக்கு. நன்றி. நன்றி நிர்மலா மாஸ்டர். ஆனா என்ன சொல்லுவோம், நீங்க மெடிடேஷனுக்கு இருக்கலாம் 1/2 hour தானே. நீங்க அதுக்கு இருக்கலண்ணா ஸ்பீச்சுக்கு கூடாண்டா நீங்க வீடியோவை ஆஃப் பண்ணி போட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நடந்து கேட்கலாம். அப்படி செய்யுங்க. ஆக இருக்கிறவங்க கூட அதுதான் கூடாது. இப்போ எனக்கு கொஞ்சம் கண்ணேரம் இருந்தேன்டா அதான் வரதாக்காக நான் வீடியோல ஆஃப் பண்ணி போட்டு இருந்து குஷன் போட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் பின்னுக்கு. பெட்டர் எனக்கு நான் நடக்கலாம் இருந்தேன் ஸ்டெப்ஸ்ல பேக் பெயின் 3 monthsக்கு மேல கூட நடக்கலாம் இருந்து என்ன இந்த சென்டருக்கு போன இடத்துல நான் போய் ஒரு இடத்துல இருந்துட்டேன் இருக்கிறேன்னா கதைக்கிறே இல்லை. அப்போ ஒரு லேடி என்னை கவனிச்சிட்டு தான் வந்து சொன்னாங்க, நிர்மலா வாங்க உங்களோட கதைக்க வேணுமெண்டு. அப்போ என்ன பின்னால போனேன். என்னட்டு கேட்டால் சொன்னேன், நீங்கள் இப்படி இருக்கல முதல் நீங்கள் கமிட்டியில் இருந்த நீங்கள் சேர்மனாக இருந்த நீங்கள் ஓடி ஆடி இதுன்ற நீங்கள் இந்த வயது போன ஆட்களுக்கெல்லாம் நான் போய் கதைச்சி அவங்க காஃபி மக்களோட இருப்பாங்க போய் அவங்களுக்கு காஃபி எடுத்து கொடுத்ததுன்றது. அந்த குரூப்லேயும் நான் டான்ஸ் பழகிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு படிக்கிறது எல்லாம் செய்கிறது. ஏன் இப்போ நீங்கள் இந்த கோலமெண்டு கேட்டேன். அப்போ நான் எனக்கு பேக் ப்ராப்ளம். நான் பஸ்ஸெலாம் போகிறேன்னா ஒரு நாள் கார் கொண்டு போயிட்டு விட்டுட்டேன், கொண்டு போயிடாது டிராஃபிக்னு சொல்லி. அப்போ பஸ்ஸில் போகிறேன்னா இருந்துட்டு எனக்கு அந்த அன்றைக்கு கீழுக்கு டவுன் ஸ்டேஜில் இருக்கல சீட். நான் மேலே போனேன் ஸ்டெப்ஸில் போயிட்டு இறங்கி வந்து எனக்கு கொஞ்சம் தூரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போகணும். போய் எனக்கு நடக்கலை. நான் போய் ஒரு இடத்துல டக்குன்னு இருந்துட்டேன். அப்போ தான் நான் வந்து என்ன கூட்டிக் கொண்டு போனவன் போய் எனக்கு அன்றைக்கு சொன்னேன், நம்மளா ஒரு லிங்க்ஸ் தரேன், நீங்கள் ஒரு மெடிடேஷன் செய்யுங்க நல்ல மண்டி. நான் செய்ய தொடங்கி அடுத்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2.5 வருஷம் இருக்கும். அடுத்த செய்ய தொடங்கி நான் 3 monthsல இந்த ஸ்டெப்ஸில் ஏறி இல்லாமல் கஷ்டப்பட்டேன். நான் ஒரு நாள் என்னையா தெரியாமல் நான் மேலே ஏறி போயிட்டு தான் யோசித்தேன். எனக்கு மகன் வந்து சில நேரம் கையை பிடிப்பேன். நான் சொல்ல இல்லை ஐ கேன் கோ அப்படின்னு சொல்லி அவரை இருந்தேன்னா போயிட்டு தான் யோசிக்கிறேன் எதையோ வந்தேன் சொல்லி பிடிச்சு கொண்டு ஏறுறது. அவன்கிட்ட பார்ப்பான் மேலே நான் விழுந்தாலும் சொல்லி அடி பின்னு கொடி வந்துட்டு பார்க்குறவன் வெளியால் வந்தா பின்ன அன்றைக்கு போயிட்டு தான் யோசிச்சேன்னு உனக்கு கிக்க வந்துட்டேனேன்னு சொல்லி போட்டு பிறகு மகனுக்கு கூப்பிட்டு சொன்னா ரூமுக்குள்ள இருந்தவர், மகன் ஐ கேன் வாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த அந்த தான் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி அம்மா ஐம் ஹாப்பி ஃபார் யூ என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து அதையும் செய்கிறேன். நான் அதால அது நன்மைன்னு சொல்லுவேன். நான் இந்த ஜூம்ல வந்து இந்த அது தியானத்துல செய்ய தொடங்கி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்த பஞ்சாச்சரம் மாஸ்டர் வாங்க திருப்ப. நன்றி. மூன்றும் சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றி. நேரமும் வந்துவிடுது தெரிகிறது. இன்று ராசா லோகேஷ் மாஸ்டர் சொன்ன விடயமும் எங்களுடைய கடைசியாக நிர்மலா சொன்ன விடயமும் உண்மையாக ஒரு இம்பார்ட்டண்டான விடயம். எனக்கு என்னென்றால் இப்போ 11 மணி வரைக்கும் இருக்கிறது.
அடுத்த நாளும் விழணும் வந்தா இப்ப 2-3 தரம் 11 மணிக்கு வரையும் 11-11:30 வரைக்கும் இருந்து காலமே 5 மணிக்கும் எழும்பி இருக்க முந்தி நான் நினைச்சேன் தியானம் இருக்கிறேன் என்று. பிறகு நான் தியானம் இருக்கிறேன் என்றா எனக்கு ஒருவர் சொன்னார் நீர் நித்திர கொள்றீர் என்று. என்னென்று தெரியும் என்று கேட்டேன். என்ற தலை அங்கேயும் இங்கேயும் ஓடுதான். அதுக்கு பிறகு நான் பார்த்தேன் எனக்கு சரியில்லை, சரியில்லைன்னு நான் ஓஃப் பண்ணி மியூட் பண்ணி போட்டுதான் நான் இருந்து தியானம் செய்கிறேன். தியானம் 1 மணி தியானம் செய்வோம் என்று சொல்லிக்கணும். அப்ப சரி என்று நான் இருக்க ஏதோ காலில் கொஞ்சம் விறுவிறுப்பா கிடக்குது. என்னடா ஒரு கால் விறுவிறுப்பா இருக்குன்னு பார்த்தா காலை அதைக்குமா போல இருக்கு. நெடுகம் காலை கீழே வச்சு கொண்டு 1 மணி தியானம் இருக்கு. அப்ப நான் பார்த்தேன் உது சரிவரான்னு நான் காலை தூக்கி மேல வச்சு கொண்டிருந்தா எங்கட ராஜா லோகேஷ் மாஸ்டருக்கு சரியில்லை. அது அவர் சொன்னபடி அதுக்கு சரி வராது. பின்ன நான் இந்த ஸ்கிரீனை சரிச்சா இந்த தலை மட்டும்தான் தெரியும். ஏனென்றா உடம்பு தெரிகிறதுக்கு திருப்பி விட்டா கால் தெரிஞ்சு விடும். அப்ப அதுக்காக சரிச்சா நான் ஒரு மூலைக்க தலை மட்டும் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்கு. நிர்மலா சொன்னபடிய உண்மை. நெடுகவும் இப்படி இருக்க முதுகிலையும் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, காலில் பிரச்சனை எல்லாம் வரும். ஏதோ கடவுள் சித்தம் என்று நினைச்சு கொண்டு எங்களால இயன்றதை தான் செய்யலாம். இப்ப கமலாசினி மாஸ்டரும் சிரிக்கிறா. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, நாங்களெல்லாம் வயது வந்த ஆக்களும் தானே இருக்கிறோம். அப்ப நாங்க நினைச்சபடி இந்த சூம் கல்ச்சரை 100% மெயின்டைன் பண்ணிடலாம். கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. இல்லை, இந்த வீடியோ ஆஃப் பண்றது எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. என்றால் அதர் ரீசன்ஸ் அதே இல்லை, எல்லாரும் வயது போனவர்கள். ஸோ தேவையில்லாட்டி அது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் முடியல ஒருக்கா நன்றி சொல்றதோ கை தட்டுறதோ வணக்கம் சொல்றது இட்ஸ் குட் மேனர்ஸ் நினைச்சேன். நான் வேற அலுவல் செய்ய வந்தாலும் கன்சன்ட்ரேட் பண்ண முடியாட்டியும் கடைசியில் ஒரு கூட்டத்தில் அப்படித்தானே உடம்பி போகணும்னு சொன்னால் முதல் கமிஷன் எடுத்துட்டு தான் போகணும். இந்த 3 விஷயங்கள் சொல்ல தவறிட்டேன் நினைக்கிறேன். இந்த வேதாந்த சொசைட்டி சொன்னார் இந்த 3 விதமான இருப்பார்களாம் கருத்து சொல்லுவார்கள். ஒரு டைப் சொல்லினா ஒரு டைப் வந்து எங்களுக்கு சொல்றதெல்லாம் எனக்கும் தெரியும் என்று சொல்ல விருப்பம் அவர்களுக்கு. மற்றவர் வந்து எனக்கு இவர்கள் பார்க்க கூட தெரியும் என்று காட்ட வருவார்களாம். மற்றும் 3வது வந்து இவர் ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு கவனமா இருக்கணும். ஆனா நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக்குறேன்னு சொன்னா நாங்கள் அதை பெருசா எடுக்கக்கூடாது. காலையிலேயே நான் யோசிக்கல சொன்னேன் கொஞ்சம் தெளிவு என்னடா அவரோட டெக்னிக்கல் டேர்ம்ஸை பாவிச்சா பேசினவா ஒரு ப்ரொஃபஷனலி ட்ரெயின். அப்போ அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாருக்கும் புரியுதோ தெரியலன்னு நான் கொஞ்சம் தெளிவுபடுத்தினேன். அப்போ நான் நினைச்சேன் அப்படி இருக்கக்கூடாது, இவர் எனக்கு தெரிஞ்சதை காட்டுறாருன்னு. சரி, அதை நாங்கள் அதை வேற வேட்கணும்ன்றது என்னுடைய கருத்து. நன்றி. நாங்கள் 9:30 ஆயிட்டு தானே. ஆனந்தி மாஸ்டருக்கு நன்றி. ஓகே, கமலாசினி மாஸ்டர் கதைக்க போறீங்களா? அன்மியூட் பண்ணணும். கதைக்க போறீங்களா? கதைக்கிற அன்மியூட் பண்ணணும். செய்கிறா இல்ல. சரி சரி. நன்றாகவே நடந்தது இன்னைக்கு. நான் இப்ப எல்லாருக்கும் வயது போக அப்படித்தான் எனக்கு கருத்தங்கள் இருக்கும். சும்மா வழியில எல்லாம் ட்ரை பண்ணி செய்யறதான் ஏதாவது விட்டால் தானபடியா சும்மா 7 மாத நோக்கி செய்கிறது. அதான் நான் செய்கிறது. நன்றி கமலாசினி மாஸ்டர். உங்கள எவ்வளவு முன்னேற்றம் இருக்குது. நான் தொடக்கத்துல பார்த்தல எவ்வளவு முன்னேற்றம் இருக்குது. அப்படியா? நடுவுக்கு வந்தீங்கன்னா சரி. அதுதான் எனக்கு செஞ்சா ஷார்ட்டா போட்டு அப்ப எல்லாம் குஷன்களை போட்டு அதெல்லாம் போட்டு அந்த உடுப்பு எல்லாம் கீழே போகும் எல்லாம். அது சேரிட்டி அவ சொல்லுவா எனக்கு ஏன் அப்படி நான் மடிச்சு கிடைச்சு தப்பேன். அவ்வளவு நான் ஐம் நாட் வெரி குட் இதுகள்ல. முந்தைய சிஸ்டர் இருந்தபடியா அவ எல்லாம் செய்து தருவா அதுல நல்லா நீட்டா. அப்ப இப்ப அவருக்கு மேலாது ஸ்கிரீனை டில்ட் பண்ணலாம் சொல்ல மடிக்கிறதா ஸ்கிரீனை நீங்க டில்ட் பண்ணினா அது எல்லாம் செய்து போத்துறான். என்ன ஹை இப்ப நீங்க எல்லாம் இருக்கே பார்த்தா கூட இவ்வளவு முழுக்க தெரியுமா இந்த பஸ் வழியா அப்படி எல்லாம் அதுவும் வடிவா தெரியுது.
இல்ல கொஞ்சம் நடுவுக்கு வந்தீங்கன்னா சரி. இப்ப சரியா இருக்கு. கொஞ்சம் நடுவுக்கு. சரி. கொஞ்சம் கவனம் தான். நன்றி கமலாசனி மாஸ்டர். நன்றி இப்ப உங்களோட நாங்க இந்த அட்வைஸ்களுக்கும். Yes. நன்றி. இப்ப ராசா லோகேஷ் மாஸ்டர் நாங்க ஓம் நிறைய பேர்